ஆட்சி அதிகாரம் வேண்டும். வேணுமா வேண்டாமா? நாமும் ஆள வேண்டும், நாமும் ஆள வேண்டும். எவ்வளவு காலமாக இவர்களை கேட்டுக்கிட்டு அவர்களை கேட்டுக்கிட்டு, ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, ஐயா இந்த மக்களுக்கு படிப்பு கொடுங்க ஐயா, இந்த மக்களுக்கு வேலையை கொடுங்க ஐயா. படிப்பு வேலை இல்லாதனாலதான் இங்க டாஸ்மார்க்கை நோக்கி மதுவை நோக்கி சீரழிஞ்சு கொண்டிருக்கின்றான் ஐயா. 10 விழுக்காடு எவ்வளவு போராடி பெற்றது, அதை அப்படியே அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். இந்த மாநாட்டில் நாம் முன்வைத்தது என்ன? தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கி வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு வழங்கி பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதியை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்தினோம். வித்தியாசமான மாநாடு. ஆனால் இன்று சமூக நீதி என்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத கட்சி திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஆனால் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக பேசுறது ஒண்ணு. இன்று தமிழ்நாட்டில் 2 பிரிவுகள், அதாவது ஒன்று சமூக நீதிக்கு ஆதரவாளர்கள், இரண்டாவது சமூக நீதிக்கு எதிரானவர்கள். ஆனால் இப்ப புதுசா 3வது பிரிவு ஒன்று இருக்கு. சமூக நீதி பத்தி பேசுவாங்க, ஆனா செயல்பட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. செய்கின்ற இடத்தில் இருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவருக்கு ஒரு துளியும் அக்கறையும் இல்லை, எண்ணமும் கிடையாது. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இந்த 4 ஆண்டு காலம் ஐயாவையும் எங்களையும் நிச்சயமாக நான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறேன் என்று சொல்லி 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 சொல்லியே எங்களை ஏமாற்றி விட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய துரோகம் இது! ஓராண்டு 2 ஆண்டு கிடையாது, 4 ஆண்டு காலமாக எங்களை ஏமாற்றி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஐயா அவர்களை உறுதியாக நான் செய்கின்றேன் என்று உறுதி கொடுத்தார் ஐயாவிற்கு. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நான் 3 முறை சந்தித்தேன் அவர். ஒவ்வொரு முறையும் நீங்க தைரியமா போங்க, நிச்சயமா நான் செய்கிறேன். சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சொன்னார், சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் சொன்னார். ஆனால் அதை நம்பி ஐயா இப்படி இந்த நிலைக்கு இன்று நாம் இருக்கின்றோம்.